ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஒரு அழகான ஒரு பதிவு. நேற்று ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி ஆடிப்பூரம். இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சேன். அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை ஆடி மாதம்தான் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நம்மளுடைய வீட்டில் ரொம்ப அழகாக செய்யலாம். எப்படியெல்லாம் நான் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணினேன், அபிஷேகம் பண்ணினேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மனை நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தாந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அழகாக அவங்கள முன்னிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மன் சிலைக்கு நான் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வஸ்திரமெல்லாம் அழகாக கட்டி விட்டு அவங்களுக்கு வளையல் மாலையெல்லாம் போட்டு விட்டு அழகாக அலங்காரம் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்போதுமே இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு இந்த மாதிரி நான் அலங்காரம் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நல்ல நாட்கள் பெரிய நாட்கள்லையும் இது மாதிரி தான் செய்வேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி நான் செய்வேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிலை வச்சு வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக இது மாதிரி செய்யலாம். இல்லை சிலையே இல்லை, ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோவுக்கும் நம்ம இது மாதிரி அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்மளுடைய பூஜைகளை செய்யலாம். இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் அம்மனுக்கு நம்ம வளையல் சாத்தி வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் வெள்ளிக்கிழமையான மஞ்சள் குங்குமம் வளையல் இது மாதிரி மங்களகரமான பொருட்களை பெண் தெய்வங்களுக்கு முக்கியமாக அம்மனுக்கு லக்ஷ்மி தாயாருக்கெல்லாம் அழகாக நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம வச்சு சாமி கும்பிட்டு அந்த வளையலை நம்மளுடைய கையில் அழகாக எடுத்து போட்டுக்கலாம். எப்போதும் கண்ணாடி வளையலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. ஏன் இந்த மெட்டல் வளையல் அழகான வளையல்கள் அந்த அழகழகாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் இரும்பால் ஆன வளையல்கள் நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். இந்த கல்லால் ஆன வளையல்கள் தான் அந்த கலகலன்னு அந்த சவுண்டு கேட்குறப்போ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. கெட்ட சக்தி இருந்தாலும் அந்த வளையலுடைய சவுண்டை கேட்டால் அது தகர்த்து ஓடும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது நிறைமாத கர்ப்பிணி பெண்களுக்கு கை நிறைய வளையல் போட்டு விடுறது அதுவும் கூட. இப்போ அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லா பெண் தெய்வங்களுக்குமே நான் வீட்டில் எந்தெந்த தெய்வமெல்லாம் வச்சுருக்கனோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி வளையல் மாலை நான் எப்போதுமே போட்டிருப்பேன். இது ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் போடணுங்கிறது கிடையாது. இது ஒரு மங்களத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். நம்மளை சுமங்கலியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள் வளையல் மஞ்சள் குங்குமம் இல்லையா. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் இந்த வளையல் மாலை எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது சிலைகளுக்காகவே போடுறதுக்காக தயார் பண்ணி விற்பனை செய்ய படக்கூடிய ஒரு மாலைகள் தான். இதுவுமே கண்ணாடி வளையல்கள் தான், பிளாஸ்டிக் கிடையாது. வளையலே கண்ணாடியால் செஞ்ச வளையல்கள் தான். இது நான் அம்பாளுக்கு இவங்க கொஞ்சம் பெரிய சிலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல பெரிய மாலையாக வாங்கிக்கிட்டேன். அதே போல் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கருமாரியம்மன் லக்ஷ்மி தாயார் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலராக பச்சை கலரு மஞ்சள் கலர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல்களையும் வாங்கி அவங்களுக்குமே வளையல் தான் கழுத்தில் அவங்க போட்டிருப்பாங்க. எப்போதுமே ஒரு அலங்கார பொருள் அப்படி இருக்குது அப்படின்னா அம்பிகைக்கு இந்த வளையல் மாலை தான் போட்டு வச்சுருப்பேன். இப்போ வளையல் மாலையும் அழகாக அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அலங்காரமான ஒரு மாலை, அதுவுமே கடைகளில் தான், கோயம்புத்தூரில் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்பாளுக்கு போடுறதுக்காகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் விலை காஸ்ட்லி தான், ஆனால் அப்படியே இருக்கும் அந்த மாலை. பாசியால் செஞ்சது ஒரு மாதிரி முத்து மாலை மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாலையுமே எப்போதும் அம்பாள் கழுத்தில் தான் அந்த மாலை இருக்கும். போட்டு விட்டுட்டு இப்போ அவங்களுக்கு அலங்காரமெல்லாம் ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவங்களுடைய அந்த வாயில் கொஞ்சம் சிகப்பு வச்சா அழகாக இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணேன். ஏன்னா தனியாக தெரிகிறப்போ அது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக அந்த மஞ்சள் தண்ணியை தொட்டு வச்சுட்டு அப்படியே அந்த ஈரம் இருக்கையிலே கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து அழகாக வச்சு விட்டுட்டேன். அது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி அலங்காரங்கள் பண்ணி எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று இந்த அம்பாளுக்கு இன்னுமே இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி பெயிண்ட் வாங்கி நீ பண்ணணும். ஏன்னா
கொஞ்சம் ஆயிருச்சு இல்லையா, இப்போ வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. இப்போ கொஞ்சம் பெயிண்டெல்லாம் போனது மாதிரி இருக்குது. ஏன்னா தண்ணியில் அடிக்கடி கழுவுறதுனால அந்த மாதிரி இருக்குது. இன்னுமே பெயிண்டெல்லாம் ஏன்னா அது வந்து மண்ணால் செஞ்ச சிலை, அதுதான் மெயின் கூட. அதில் மண்ணால் செஞ்ச சிலை தான் அந்த பண்ணாரியம்மன் சிலை. அதனால தான் நான் வந்து அந்த சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணாமல் இந்த மாதிரி உள்ள சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணுறது. அவங்கள தண்ணியில் மட்டும் அந்த மஞ்சள் குங்குமமெல்லாம் போகிறது மாதிரி கழுவி எடுத்தாந்து மட்டும் வச்சுருவேன். அதனால தான் வந்து அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியறதில்ல இப்போ இன்னும். அதனால கொஞ்சம் வந்து இந்த அடிக்கடி நான் தண்ணியிலே கழுவிட்டே இருக்கிறனால கொஞ்சம் அந்த கலரெல்லாம் மாறின மாதிரி இருக்குது. கொஞ்சம் புது பெயிண்டெல்லாம் வாங்கி இன்னும் அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி வைக்கணும். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து கருமாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அம்பாவை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் அபிஷேகம், அதுக்கப்புறம் குங்குமம் அபிஷேகம். இந்த 3 அபிஷேகமும் நான் வந்து வீட்டில் பண்ணேன். குலதெய்வத்தை பற்றி நிறைய பேர் கமெண்டில் பண்ணியிருந்தீங்க. குலதெய்வ பேர் தெரியாது எங்களுக்கு, எப்படி நாங்கள் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது அப்படியெல்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வந்து ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் என் தம்பி வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினை பயன் என்னவோ அதுபடி தான் அது நடக்கும். அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. கர்ம வினை பயன் அவங்க பிறக்கையிலே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கவலைப்படாதீங்க, தெய்வத்தோட தெய்வமாக உங்களுடைய தம்பி இருக்காங்க. அதனால் உங்களுக்கு முதல் தெய்வமே உங்கள் தம்பியாக நினச்சிக்கோங்க எப்போதுமே. கவலைப்படாதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸு ஷார்ட்ஸ்லேயும் அதே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லாங் வீடியோலையும் அதே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை படிக்கும்போதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன ஆறுதல் சொல்லி உங்களை தேத்துறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகத்தால் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம். அது உண்மைதான். ஆனால் நம்மளுடைய கர்ம வினைப்பயன்னு ஒன்று இருந்ததுன்னா அதுபடி தான் அது நடக்கும். அதனால் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணும். வேறு ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கஷ்டம்தான். அதாவது மன வலியை என்றைக்குமே நம்ம வந்து அதை தனியாக நம்ம எடுத்து வைக்கவே முடியாது. அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் தம்பி அதீத அன்பு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க கண்டிப்பாக முடியாது. ஆனால் நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணும் இல்லையா? அதைத்தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுடைய தம்பி தான் உங்களுக்கு முதன்மை தெய்வமாக இருக்கணும். எல்லா நல்ல காரியங்களுக்கும் நீங்கள் செய்யும்போது, நல்ல காரியங்களை தொடங்க ஆரம்பிக்கும் போதும் உங்களுடைய தம்பியை நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அவர் உங்கள் கூடவே இருப்பார், எப்போதுமே கூட இருப்பார், இருந்து உங்களை வழி நடத்திட்டு போவார். கவலைப்படாதீங்க, மனசை விடாதீங்க. அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா? அதனால் மனசை தேத்திட்டு நிம்மதியாக இருங்க, சரியா? அதை படிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ வலியாக இருந்துச்சு சிஸ்டர். சாரி, நான் வந்து நிறைய கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தேன். ஆனால் அதை படிக்க இன்னுமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து ஒரு வரியில் சொல்லிட்டேன். அதனால் வந்து கவலைப்படாதீங்க, எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா இந்த தெய்வத்தினுடைய காலடியில் இளைப்பாறட்டும், எல்லாரும் வேண்டிக்கிறோம், சரியா? சரி, இப்போ அம்பாளுக்கு அபிஷேகமெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வஸ்திரத்தை அழகாக கட்டி விட்டுறலாம். இது நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்த வஸ்திரம் தான். ஒரு டைம் நான் சொன்னேன் இல்லையா வ்ளாகில், ஒரு 2 கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு. ஒன்று வந்து அந்த பிங்க்கு க்ரீன் வந்து பார்டர் வச்ச மாதிரி, இது வந்து ஒரு மாம்பழ கலரில் க்ரீன் பார்டர் வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே வந்து கோவில் சிலை, கோவிலில் எப்படி அலங்காரம் பண்ணி வைப்பாங்களோ அதே மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அப்படி இருந்தது, அவ்வளோ ஒரு அழகு. இதுக்கு முன்னாடி நான் இந்த சிலைக்கு வந்து நானே தைச்சி தான் வந்து இவங்களுக்கு வஸ்திரம் கட்டி வச்சுருப்பேன். நம்மளுடைய பூஜை அறையில் பார்த்துருப்பீங்க, வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இதே அளவில் எடுத்து அந்தந்த சிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அழகாக கட்டி விட்டுருந்தேன். இப்போ வந்து இவங்களுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்தேன். சரி, இந்த ஒரே மாதிரி இருக்கே, கலர் மாதிரி கொஞ்சம் கலர் மாறி இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப அழகான மங்களகரமான கலரை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன்.
இப்போ அழகாக வந்து அம்பாளுக்கு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த மஞ்சளில் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். அந்த கிரீடம் எல்லாமே வந்து இந்த மஞ்சள் காப்புன்னு சொல்லுவோம்ல, சந்தன காப்பு, அது மாதிரி நான் மஞ்சளில் ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து எப்படின்னா சந்தன காப்பு அலங்காரமெல்லாம் பண்ணுறாங்கல்ல அம்பாளுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க கோவில்களில், அது மாதிரியெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது என்றைக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்மளும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் சந்தன காப்பு அலங்காரம் அம்மனுக்கு அழகாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அது பனாரி அம்மனுக்கு தான் செய்யணும். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் பெரிய சிலையாக இருக்கும், கொஞ்சம் முகமும் பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் அது மாதிரி நான் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு எண்ணோட்டம் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக செய்வேன். அது எப்போன்னு தான் தெரியல, ஆனால் கண்டிப்பாக செஞ்சு உங்களுக்கு பதிவு கொடுக்குறேன். இப்போது அழகாக மஞ்சள்லையே வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த வளையல் மாலை அவங்களுக்கு க்ரீனில் வச்சுருப்பேன். இவங்களுக்கு நம்மளுடைய அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து எல்லோ கலரில் ஒரு மாலை இருக்கும். அது மாதிரி லக்ஷ்மி தாயார் இன்னொரு சிலை இருக்குல்ல, லக்ஷ்மி தாயாருடைய சிலை போன வாரம் வந்து நான் வீடியோ கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரெட் கலர் வந்து நல்ல சிகப்பு கலரில் உள்ள மாலை வந்து அவங்க கழுத்தில் போட்டிருப்பேன். அதனால் ஆடிப்பூர் அன்னைக்கு தான் நான் வந்து வளையல் மாலை போடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. எப்போதுமே வந்து வளையல் மாலை நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துடைய கழுத்தில் எப்போதுமே இருக்கும். அது இந்த அலங்காரங்கள் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸு தான் எனக்கு மோட்டிவேஷன். அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போ அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் அந்த குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும் இல்லையா, அதுக்காக குத்து விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே ஏற்றி வச்சுருக்கலாம், ஆனால் எனக்கு அலங்காரம் பண்ணுறப்போ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னொன்று கையிலலாம் அது வந்து அந்த அனல் சுட்டுகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சரி அலங்காரம்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த அஷ்டலட்சுமி தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டேன். ஏன்னா அம்பாலை நான் வந்து அப்படியே தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வைக்கிறதுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தான் போய் பண்ணிட்டு வந்து முன்னாடி வச்சு அந்த தீப ஒளியிலேயே அழகாக அலங்காரம் பண்ணினேன். இப்போது அம்பாளுக்கு அழகாக வளையல் மாலை வந்து கட்டலாம். என்ன தான் நாம் வந்து ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி வளையல் மாலை நம்ம வாங்கி போட்டாலும் கடைகளில் விற்கக்கூடிய இந்த வளையலை போய் வாங்கிட்டு வந்து நம்மளுடைய கையாலேயே அழகாக நூல் வச்சு கட்டி போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் நான் முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் எனக்கு அப்போ வந்து டைம் பத்தலை. டைம் இல்லாதனால தான் என்னால் வந்து கொடுக்க முடியல. இன்னொன்று வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருந்தது தான். நம்ம வீட்டில் இந்த கார்டன்லாம் சுத்தம் பண்ணாங்க, அந்த வேலையெல்லாம் இருந்ததுனால என்னால் கரெக்டாக வந்து முன்கூட்டி வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. சரி ஓகே, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தானே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ அழகாக வந்து மாலை வந்து நானே அழகாக கட்டுறேன். இது ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து அந்த வளையலை கட்டும்போது ஒரே ஒரு முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். அடுத்து அந்த நூலை சுற்றி சுற்றி அப்படியே வெளியில் எடுக்கிறதா, முடிச்செல்லாம் போட தேவையில்லை. அது அப்படியே ஒன்றோட ஒன்று பின்னிக்கும், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேணால் உங்களுக்கு அழகாக வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு அதுக்குன்னே ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு இந்த வளையல் மாலை எப்படி பின்னுறதுன்னு நான் வந்து சொல்லித்தரேன். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி அம்மன் ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம், இல்லை அம்மன் சிலைகள்லாம் வச்சுருக்கோம், இல்லை பெண் தெய்வம் எது வேணாலும் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வளையல் மாலையாக கட்டி போடுங்க. அது வந்து ஒரு நம்ம சுமங்கலி பெண்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றிகரமாக வந்து நடத்தி கொடுக்குமாமா இந்த வளையல் மாலை போடும்போது. இந்த அம்பிகையினுடைய அருள் வந்து அப்படியே நம்ம நினைக்கிறது நடத்தும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னொன்று நிறைய பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க இல்லையா, இந்த வளையல் மாலையை கட்டி நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு கோவில்லையும் தொட்டிலுக்குன்னு ஒரு மரம் வச்சுருப்பாங்க, அங்கே போய் தொட்டில் கட்டி போட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த தொட்டில் கட்டக்கூடிய யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த ஆடிப்பூரம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மன் கோவில்லையும் எல்லா அம்மனுக்கும் வளகாப்பு நடத்துவாங்க. இந்த வளகாப்பு நடத்துறது ஒரு பெரிய ஒரு ஐதீகமும் கூட. அந்த மாதிரி வளகாப்பு நடத்துறது, வளையல் வாங்கி மாலையாக கட்டி அம்பாளுக்கு போட்டு சமர்ப்பணம் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா இந்த குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு அம்பாளுக்கு எப்படி நம்ம வளையல் போட்டு நாம் நம்முடைய வேண்டுதல்
வேண்டுதலை வேண்டுறோமோ அதே மாதிரி இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த வளகாப்பு நடத்தக்கூடிய அந்த யோகத்தை இந்த அம்பாள் அருள்வாள் அப்படிங்கிறது ஒரு அதீத நம்பிக்கையும் கூட. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை டஜன் வளையல் வாங்கி கொண்டு அம்பாளுக்கு போட சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதலை தாராளமாக வேண்டிக்கோங்க. ஏன்னா ஆடிப்பூரம் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோவில்லையுமே கூட்டம் இருக்கும், பயங்கர கூட்டமாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு போகிற பொருட்களை கூட கரெக்டாக அம்பாளுக்கு முன்னாடி வைக்க மாட்டாங்க, அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. இப்போ வளையல்லாம் வாங்கிட்டு போகிறோம்னா எவ்வளவு வளையல் அவங்க போடுவாங்க, ஏற்கனவே அவங்க வந்து வளையல் அலங்காரம் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கையில் நாம் வளையல் மாலையாக பின்னி கொண்டே கொடுத்து அம்பாள் கழுத்தில் போட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நடுவில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை போங்க, கோவிலுக்கு போயிட்டு அன்னைக்கு வந்து போட சொல்லுங்கள். அம்பாள் போட்டுட்டு அந்த அழகை நீங்கள் கண் குளிர என்றைக்குமே அந்த முக்கியமான நாட்களில் வந்து நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா கூட்டமும் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து திருப்தியாக நின்று சாமி கும்பிட முடியாது, நம்மளை வேண்டுதலை வைக்க முடியாது, ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வந்து தெய்வத்தை நம்ம எப்போவுமே நம்ம கும்பிடலாம். அன்னைக்கு மட்டும் போய் கும்பிட்டா தான் தெய்வம் அருள் கொடுக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லாதப்போ போய் கும்பிட்றதா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம அப்படியே மனசை உட்காந்து ஏதோ நம்ம முன்னாடி ஒரு தாய் உட்காந்து கேட்குறா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு திருப்தியை கொடுக்கும். அப்படியே உட்காந்து நம்ம வந்து மனசை ரொம்ப அமைதிப்படுத்தி நம்ம தெய்வத்தோட தெய்வமாக உட்காந்து பேசிட்டு வரலாம். ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் போனோம்னா ஒரு இடத்துல உட்கார முடியாது, அம்பாளுடைய முகத்தை பார்க்க முடியாது, வேக வேகமாக போய் சொல்லுவாங்க, தள்ளி விடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் கொடுக்கும். ஆனால் அன்றைக்கி போகிறது நல்லதான், முக்கியமான நாட்களில் நம்ம சாமி கும்பிட்றது நல்லதான். அன்றைக்கி இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அம்பாளுக்கு வந்து போட மாட்டாங்க. அது எல்லா கோவில்கள்லையும் நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த விசேஷமான நாட்கள் இல்லாமல் மற்ற நாட்களில், மற்ற வெள்ளி செவ்வாய் நாட்களில் குழந்தை இல்லாத தம்பதிகள் நம்மளுக்கு நல்ல ஒரு மாங்கல்ய பாக்கியம் எப்போதும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் இந்த மாதிரி நடுவில் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் நாட்களில் போய் அம்பாளுக்கு இது மாதிரி வளையல் மாலையாக கட்டி கொண்டே கொடுங்க. அது மாதிரி தாலி கயிறு வாங்கி கொண்டே கொடுக்கலாம், மஞ்சள் வாங்கி கொண்டே கொடுக்கலாம், ஒரு 3 தாம்பழத்தட்டு வாங்கி கொண்டே அங்கே வர்ற பெண்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யும்போது நம்மளுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம்னு ஒன்று இருக்குதுல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னொன்று நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு குறையிற மாதிரி ஒரு ஃபீல் அப்போவே நம்மளுக்கு ஏற்படும். அந்த அம்பிகை அப்போவே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் கோவிலுக்கு போங்க, மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் அம்பாளுக்கு முன்னாடி ஒரு தாய்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக அம்பாள் காது கொடுத்து கேட்பாங்க. நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையுமே ஒவ்வொன்றா நிறைவேற்றி வைப்பாங்க. நான் பண்ண அலங்காரத்தில் இந்த அம்பாள் எப்படி ஜொலிக்கிறாங்க பார்த்தீங்களா? தீப ஒளியில் அப்படியே கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது, உங்கள் கண்ணுக்கு அப்படி தான் தெரியும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி தாயே, ஓம் கம்ப காமாட்சி தாயே, எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்த்து எல்லா மக்களும் எல்லா செல்வங்களும் பெற்று சுபிக்ஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி மனதார நான் வந்து வேண்டிக்கிறேன். அம்பாளுக்கு அன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா கூழ் தான் காய்ச்சி வச்சேன். ஏன்னா நான் எப்போதுமே வந்து 3வது வெள்ளி அல்லது 5வது வெள்ளி நான் கூழ் காய்ச்சுவேன். 3வது வெள்ளி வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்டேன். அதனால் 5வது வெள்ளி வந்து கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சு ரொம்ப மன திருப்தியாக ரொம்ப பொறுமையாக ஆடிப்பூரத்தையும் ஆடி வெள்ளியையும் சிறப்பாக வந்து கொண்டாடினேன். அவ்வளோ ஒரு அழகு. வீட்டிலே வந்து அந்த தெய்வமே அம்பாலே வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் வந்து பூஜை அறையில் உட்காந்துருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. அப்படியே அந்த அம்பாளுடைய பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த வேப்பிலைன்னு ஒரு பாட்டு வரும்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இந்த பூஜை பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு வந்து கண்கள்லையும் கண்ணீர் வருது. அப்படியே அந்த ஆனந்தத்தின் அந்த எல்லையை வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியே வீடே அவ்வளோ ஒரு வைப்பு அப்படி இருந்தது வீடு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம் நம்ம வீட்டில் நான் ரொம்ப சிறப்பாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் நான் வந்து பூஜை பண்ணுவேன். அதுதான் முக்கியமும் கூட. இதில் எந்த ஒரு பொருட்களுமே அன்னைக்கு நான் காசு கொடுத்து வாங்கலை, பூவை தவிர. ஏன்னா பூ தான் அன்னைக்கு வாங்கியிருந்தேன், மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் இருந்ததை வச்சே அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி இந்த மாதிரி எளிமையாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு மிக நிறைவாக செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த செட்டிநாடு அம்மணி சேனல் எப்போதுமே கொடுக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும். அதனால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.